சிவாய் நமக 2023ல் ஹேமாவதியோட அரங்கேற்றத்துக்கு இந்த புடவை எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த புடவை வந்து ஹேமாவதி அம்மா அவங்க நெய்கிற இடத்துலேருந்தே கொண்டு வர சொல்லி அந்த புடவை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பத்திரமா ரொம்ப அழகான இதில் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த பாட்டில் க்ரீன் போட்டிருந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இது தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நல்ல பெஸ்ட்டாக எடுத்துக்கணுங்கிறது தான் அவங்களோட விருப்பமாக இருந்தது. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அஸ்வதி லேடிஸ் டிசைனர்ஸ்கிட்ட கொடுத்து நான் வந்து கழுத்துலேயும் கையிலையும் 2 கிளிகள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய எம்ப்ராய்டரிங் ஒர்க் இருக்கிற மாதிரியும் இதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா ஃபிட்டாக தைச்சி கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போடுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ அஸ்வதி லேடிஸ் டிசைனர்ஸ். நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு போட்டுட்டு ஹேமாவதியோட அரங்கேற்றத்துக்கு போயிட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து ஹேமாவதியோட அரங்கேற்றத்தில் 2வதாக ஹேமாவதி வேர் பண்ணியிருந்தாங்க. பாட்டு வந்து கிஷோர் சார், மிருதங்கம் வந்து நவீன் அவங்க. சீஃப் கெஸ்ட்டாக என்னுடைய மாஸ்டர் பொன்னம்பலம் சார் அவங்கள தான் வர சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வணங்காமுடி சாரும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அரங்கேற்றம் சிறப்பாக நடந்தது. ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. ஹேமாவதியோட ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட்டாக கூட இருந்திருந்தாங்க. அது மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். தேங்க்யூ.